Hello guys, welcome and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு நர்சிங் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து ஒரு வேக்கன்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் ப்ரிப்ரேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ப்ரிப்ரேஷன் கூடவே நீங்கள் எந்த புது வேக்கன்சி வந்தாலும் அதுக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு வேக்கன்சியில் இல்லைனாலும் இன்னொரு வேக்கன்சியில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆகிறது கன்ஃபார்ம். சரிங்களா? எப்பயுமே மீட்டியர் இன்டர்நேஷ்னல் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு டீட்டெயில்டான வீடியோவை போடுவோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டோ எல்லாமே கவர் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி ஷார்ட்டான வீடியோ போடுறது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் ஏன் இதை நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு 3 minutes 4 minutes இந்த மாதிரியான வீடியோஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அதில் உங்களுக்கு அடிக்வேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுங்க. சரிங்களா? எதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes இருந்தால் தான் அந்த வீடியோ உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். அப்போ தான் அதில் மொத்த டீட்டெயில்ஸுமே எங்களால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காமையே நீங்கள் டவுட்ஸ் கேட்டுட்ருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி நாங்கள் வீடியோக்குள்ளே கொடுத்துருப்போம். என்னோட சின்ன ரெக்வஸ்ட், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நவோதியா வித்யாலயா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி ஸ்கூல்ஸ். சரியா? ஆல் ஓவர் இந்தியா இந்த ஸ்கூல்ஸ் இருக்குது எக்ஸப்ட் தமிழ்நாடுல மட்டும் இந்த நவோதியா ஸ்கூலில் வரவிடலை. இந்த ஸ்கூலில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் இவங்க ஃபஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்பவும் போல் இந்த நார்செட்டில் பண்ணுற மாதிரியே கவுன்சிலிங் மாதிரி கூப்பிட்டு எந்த ஸ்டேட் வேணுமோ அதுக்கு அலாட் பண்ணி நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்தில், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயுமே நவோதியா ஸ்கூல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க் அண்ட் கட் ஆஃப் வாட் யூ ஆர் கெட்டிங். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட் நீங்கள் இங்கே எந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை கேரளா ரீஜனில் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். சரியா? இதுதாங்க. இந்த நவோதியா வித்யாலயா சமிதியில் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அவங்க இது வரைக்கும் அவங்க இன்சிஸ்ட் பண்ணல. பட் வேகன்சி பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு அலோவ் கிடையாது. இது ஸ்கூலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேலரியோட ஒரு ஃபீமேல் நர்சிங் ஆஃபீஸராக ஸ்கூலில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒர்க் லோடும் அவ்வளோவா இருக்காது உங்களுக்கு. சரியா? ஃபைன். எந்தெந்த இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், இது கூடவே நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல். இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் வேகன்சி மட்டும் தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃபில், அதாவது இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்லலாம் நவோதியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வர விடலை. சரியா? வந்திருந்தால் இன்னும் நம்மளுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். நம்ம ஊர்லேயே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சொல்ல வரேன். சரியா? அடுத்து ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், இது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. இதில் எவ்வளோ வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். யூஆரில் பார்த்தீங்க அப்படின்னா 85 வேக்கன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் 12 வேக்கன்சி, ஓபிசியில் 12 வேக்கன்சி, எஸ்டியில் 10 வேக்கன்சி அண்ட் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி. டோட்டலாக 121 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மோஸ்ட் ப்ராபபிளி 1 or 2 வேக்கன்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இயர்லி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான வேக்கன்சி வர்றது தெரியாது. அப்ளை பண்ணி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கு அடுத்து நிறைய பேஜஸ் இருக்குது. இதில் நர்சிங்க்கு தேவையான பேஜஸ் மட்டும் பார்ப்போம். அதில் பேஜ் நம்பர் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து பேஜ் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சரியா? இதுக்கு போஸ்டல் கோட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 01. போஸ்டல் கோடு ரொம்ப முக்கியம். இதில் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க. அந்த டைமில் போஸ்டல் கோடெல்லாம் கேட்பாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி பேக்ஸ் தான் இருக்க போகுது. லெவல் 7, அதாவது உங்களோட பேசிக் 44,900 அலவன்ஸ் இல்லாமல் நான் சொல்கிறேன். சரியா? இதில் ஸ்டார்ட் ஆகும் 1,42,400 வரைக்கும் உங்களோட பேசிக் ஸ்கேல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், வேலிடான RNRM சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. ஏன் இது கேட்டிருக்காங்கன்னா இதில் ஒரு ஆட் ஆன் இருக்குது நம்மளுக்கு. என்ன அப்படின்னா யூஸ்வலாக எய்ம்ஸ்லாம் 33 years தான் ஏஜ் லிமிட் வச்சுருப்பாங்க ஃபார்
ஓபிசி அண்டு 30 இயர்ஸ் வந்து ஃபார் பிசிக்கு வச்சுருப்பாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு 35 இயர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் இவங்க வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொண்டு போயிட்டு 35 இயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் 35 இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரியா? ஆனால் இவங்க என்ன அடிஷ்னலாக இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா 2.5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது வந்து மினிமம் க்ரைட்டீரியாவை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, உங்ககிட்ட வேலிடான ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது கூடவே 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலே போதுமானது. சரியா? ஸோ இதுதான். அடுத்து நிறைய வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு அடுத்து பேஜ் நம்பர் 11 பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 35 கூடவே ஒரு 5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியில் நான் க்ரீமி லாயர். சரிங்களா? இது நல்ல இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் க்ரீமி லாயர். நிறைய பேர் வந்து க்ரீமி லாயர் சர்டிஃபிகேட் தெரியாமல் வாங்கிடுறீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் இனிமேட் பண்ணாதீங்க. ஸோ நான் க்ரீமி லாயர்னு வாங்கணும். அது எப்படி சார் நான் க்ரீமி லாயர்னு வாங்கணும்? ஸோ நீங்கள் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அப்படின்னா 2 விஷயத்தை நீங்கள் ரொம்பவே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட். உங்களோட இன்கம் நீங்கள் வந்து ஜாப்லேயே இருந்தாலும் சரி, என்னோட இன்கம் வந்து 1 லேக்குக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட், அவங்க வந்து பே ஸ்லிப்பு கொண்டு வா அப்படிலாம் வந்து இதை இமித்ராவில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இமித்ராவில் தான் இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுவீங்க. சரியா? இல்லைனா தாலுக் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து பே ஸ்லிப் கொண்டு வா அப்படிலாம் வந்து அவங்க எதுவும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இமித்ரா இல்லைனா வந்து தாலுக் ஆஃபீஸ் இந்த மாதிரியான இடத்துல போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1 லேக்குக்கு உள்ள உங்களோட ஃபேமிலியோட இன்கமே 1 லேக்குக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க தாராளமாக உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டில் நான் க்ரீமி லாயர் இன்கம் சர்டிஃபிகேட் 1 லேக் உள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கூடவே கொடுத்துருவாங்க. இது 2 வச்சு தான் நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போலாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியும். ஓபிசி சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் ஓபிசி சர்டிஃபிகேட். சரியா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடச்சிடும். இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் 3 டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும், ப்ராப்பர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதில் நீங்கள் 1 லேக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டில் நான் க்ரீமி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ நீங்கள் அந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொல்லணும், நான் க்ரீமி லாயர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லி. அப்போ தான் நீங்கள் ஓபிசிக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் க்ரீமி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் நாட் கம்மிங் அண்டர் ஓபிசி, யூ ஆர் கம்மிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி ஒன்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் கவனமாக பார்த்து ரெடி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 + 3 இயர்ஸ், அதாவது 38 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அடிஷ்னலாக 5 இயர்ஸ் ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, 8 இயர்ஸ் ஃபார் ஓபிசி அண்ட் 10 இயர்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 3 இயர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆட்டோனமஸும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எய்ம்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எலிஜிபிள். சரியா? இப்போது நார்செட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம்ஸில் 3 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க நவோதயாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆட்டோனமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் லைக் எய்ம்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஜிக்மர் நிமான்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் 3 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்கன்னா 15 இயர்ஸ், ஓபிசியில் இருக்கீங்கன்னா 13 இயர்ஸ், ஜென்ரல் இருக்கீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் க்ரீமி லாயர் சொல்லிட்டு வாங்காதீங்க, நான் க்ரீமி லாயர் சொல்லிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா இதுலேயும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் இருக்கீங்க, நீங்கள் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஓபிசி அண்ட் ஜென்ரலில் இருக்கீங்க, ஓபிசியில் க்ரீமி லாயரில் தான் நீங்கள் வருவீங்க, எக்கனாமிக்லி வீக்கர் செஷனில் நான் அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு 2 விஷயம் உங்களுக்கு தேவை. அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட குடும்ப வருமானம் வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு சில க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அசட் சர்டிஃபிகேட்டுக்கு 5 ஏக்கருக்குள்ளே உங்களோட அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்து வரீங்க அப்படின்னா
இல்லை நீங்கள் டவுனில் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. எதுக்கு? இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு. 5 ஏக்கர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. இல்லை நான் வந்து முனிசிபாலிட்டிலேருந்து வரேன், டவுன்லேருந்து வரேன், இல்லை சிட்டிலேருந்து வரேன் அப்படின்னா உங்ககிட்ட ரெசிடென்ஷியல் பிளாட் 100 ஸ்கொயர் யார்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இல்லை 200 ஸ்கொயர் யார்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு. ஸோ இந்த க்ரைட்டீரியா எல்லாம் வந்து ஃபில்ஃபில் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும், எக்கனாமிக்கலி வீக்கர் சர்டிஃபிகேட் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர் தான் வேலிட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஏப்ரல் 2024 மார்ச் 2025 வரைக்கும் தான் ஒரு ஃபைனான்ஷியல் இயர். இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு தான் வேலிடாக இருக்கும். சரியா? ஸோ அது வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இவங்க இன்னும் வந்து டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்றத சீக்கிரமாக அறிவிச்சிருவாங்க. இது வரைக்கும் அறிவிக்கலை. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்காக வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அது மார்ச் 31 வரப்போது, அதோட வேலிடிட்டி முடிய போது, அடுத்து உடனே வாங்கி வச்சுருங்க. சரியா? அடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எந்தெந்த ஊரில் வந்து சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முக்கியமாக தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 14 போகணும். இந்த இடத்துல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 4th காலமில் பாருங்கள். சிட்டியில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், திருநெல்வேலி இது எல்லாமே வந்து சென்டர்ஸ், இந்த எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் இங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இதெல்லாம் நியர்லி பாருங்கள். 1 2 3 4 5 6 பாண்டிச்சேரியிலையும் இருக்குது. 7 சென்டர்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது. தாராளமாக எழுதுங்க, இந்த சென்டர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நவோதயா ஸ்கூலை பற்றி தெரியாது, இந்த மாதிரியான வேகன்சியை பற்றியும் தெரியாது, இங்கே ஒர்க் லோடும் ஒன்றுமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு லைஃபாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சென்டர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்டை விடாமல் அப்ளை பண்ணுங்கள். சரியா? சரி, அடுத்து ஸோ கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இங்கேயும் வந்து இருக்குது. ஒரு வேளை இங்கே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட் எல்லாமே அனெக்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், அது எல்லாமே லாஸ்ட் பேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சைட்டை. சரியா? அண்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 4 பார்ட்டாக வந்து இவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரீசனிங் எபிலிட்டி, பார்ட் 2 ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், பார்ட் 3 வந்து லாங்குவேஜ் காம்பிடென்சி, அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்த்தே வந்து 20 மார்க்ஸ், அதாவது ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 1 மார்க். சரியா? ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஹிந்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நோ இஷ்யூஸ், நோ நீட் டு அட்டன். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 ஆஃப் த மார்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க். அதனால் ஹிந்தி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா தாராளமாக விட்டுருங்க. ஆனால் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ், அதாவது நர்சிங் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின்ஸ். ஸோ 70 கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் நாலேஜில், லாங்குவேஜில் 20, ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா 15, ரீசனிங் எபிலிட்டியில் 15. இது வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 120 கொஸ்டின் வரப்போது. அதே மாதிரி உங்களுக்கு ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். அதனால் 120 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. செப்பரேட் பார்ட் மாதிரி இப்போ நார்செட்லாம் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி செப்பரேட் பார்ட்டெல்லாம் இருக்காது. ஓவராலாக உங்களோட எக்ஸாம் வந்து 2.5 hours வந்து இருக்கும். அதில் எந்த டைம் லிமிட்லாம் இருக்காது. இந்த பார்ட் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், அடுத்த பார்ட் இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிடும், அது மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் இந்த நார்செட்டில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக 2.5 hours. தாராளமாக நீங்கள் எக்ஸாம் வந்து 2.5 hours கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1/4 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்காக இருக்கும். ஸோ எந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. www.navodaya.gov.in இந்த இடத்துல போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணலை, ஓப்பனிங் டேட்டும் ரிலீஸ் பண்ணோடனே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி. யூஸ்வலாக வந்து ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ண போகிறது உங்களோட இமெயில் ஐடியை வச்சு மட்டும்தான். சரியா? ஸோ அதனால் இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுங்க. உங்களோட பேரண்ட்ஸோட இமெயில் ஐடி அது மாதிரிலாம் கொடுக்காம உங்களோட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி கொடுங்க. சரியா? அண்ட்
அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் இவங்களுக்கு வந்து என்ன அப்ளிகேஷன் ஃபீஸ், ஜென்ரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி இதில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 1500 rupees வந்து உங்களோட ஃபீஸாக இருக்கும். இதில் வந்தீங்கன்னா ஜென்ரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசியில் இதில் வந்து 1500 rupees வந்து ஃபீஸாக இருக்கும். அதே நீங்கள் SC ST ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் ஜஸ்ட் 500 rupees தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட அனெக்ஷர்ஸ். இந்த அனெக்ஷர்ஸ் பிரகாரம் தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அனெக்ஷர் பிரகாரம் தான் நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் கிரீமி லாயர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ டு சர்டிஃபை தட் ஷீ ஆர் ஹீ டஸ் நாட் பிலாங் டு த பர்சன் ஆர் செக்ஷன் ஆஃப் நான் கிரீமி லாயர். சரிங்களா, ஸோ அதனால தான் இந்த சர்டிஃபிகேட் மாதிரியே தான் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். SC/ST சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இவ்வளோ தாங்க டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது. சரியா, ஃபைன். ஸோ இது ரிலேட்டடாக இந்த வேகன்சி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டேட்ஸ் வந்து கொடுக்கல. மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போ சொல்கிறது இதுதான், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களோட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள், அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா, அது மட்டும் இல்லாமல் மீட்டி நர்சிங் அகாடமியில் அடுத்தடுத்து கிராஷ் கோர்சஸ், ரெகுலர் கோர்சஸ் சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்ககிட்ட சேரலாம், சேர்ந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.